தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு சிறப்பு நேர்காணல். அரசியல் விமர்சகர் திரு மருதையன் அவர்களோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் தோழர். வணக்கம். அமித்ஷா முன்னிலையில தென்னிந்திய மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள்லாம் சேர்ந்து ஒரு மண்டல கூட்டத்தை நடத்தினாங்க. அதுல விஜய் அவர்கள் ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு வந்திருக்கிறார். ஆனா 12/8/2026 சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டபோது ஃப்ரீஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் 25 இயர்ஸுக்கு அப்படின்னு சொன்னாரு. அது ஒரு வரவேற்பு இருந்துச்சு. ஏன் திடீர்னு இவ்வளவு பெரிய மாற்றம்? அதுவும் ரொம்ப வருஷத்துக்கு ஒரு இல்ல, ஒரு வாரத்துக்குள்ள இப்படி ஒரு பெரிய மாற்றம் வருது. இப்படி கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இதுதானே உங்க நிலைப்பாடு? ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் எதுக்கு ஒரு சீன் போட்டீங்க அப்படி கேட்டாக இல்ல, நேத்துக்கு காங்கிரஸ் அவங்க ஒரு ரெசல்யூஷன் ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் போட்டிருக்காங்க. அதுதான் காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியினுடைய ரெசல்யூஷன். இப்போ இப்படி வரலாம். அதாவது 2025 திமுக கூட்டின கூட்டத்தில் ஃபேர் டீலிமிட்டேஷன்றது பேனர். பட் ரெசல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஃப்ரீஸ், அதுக்கப்புறம் ப்ரொபோஷனல். இதெல்லாம் இந்த ஆர்டரில் அது இருக்குது. 543 பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க, இது 3 இருக்குது. அதுக்கு பிறகு அந்த பேனரை பேஸ் பண்ணி அவங்க பேச ஆரம்பித்தாங்க. எல்லாரும் தானே ஃபேர் டீலிமிட்டேஷன் ஒத்துக்கிட்டீங்க, பேச ஆரம்பித்தாங்க. பிரச்சனை ஒரு வாரம் முன்னால் நீங்கள் சொல்கிற சட்டமன்ற தீர்மானமோ அதற்கு முன்னால் நடைபெற்ற அனைத்து கட்சி இல்லை, அனைத்து எம்பிக்கள் புது ஃபார்மேட் ஆமாம் கூட்டம். அது எதற்காக ஆர்கனைஸ் பண்ணப்பட்டது அப்படின்னாக்கா, அது பலநோக்கு திட்டம் மாதிரி இருநோக்கு திட்டம். அது ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, காவேரியில் ட்ரிபியூனல் சொன்ன மாதிரி தண்ணி வரல, அதை நம்ம தலைவர் கேட்கல, அதாவது முதலமைச்சர் கேட்கல, போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அடி வாங்கிட்டாரு. எல்லாரும் ஆளாளுக்கு பிடிச்சிட்டாங்க. அப்புறம் மேகேதாட்டு பிரச்சனை. அது இதிலிருந்து எப்படி டைவர்ட் பண்ணுறது, அவர் நிர்மல்குமார் முயற்சி பண்ணி பார்த்தார். டிகே சிவகுமாரும் திமுகவும் கூப்பிட்டு அப்படின்லாம். ஆமாம், அது இல்லாமல் ஒரு 10 நாள் 2 வாரம் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவும் பாஜகவும் சேர்ந்து இந்த ஃபேர் டீலிமிட்டேஷன் பண்றாங்க அப்படின்னு. இது ஒரு பார்ட். இப்போ நான் சொல்றது இது திசை திருப்பணும், அதுக்காக இந்த எம்பி கூட்டம்ன்றது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி திமுக பாஜக கூட்டு இவங்க ஃப்ரீஸ் கேட்க மாட்டாங்க அப்படின்றது. அதுக்காக நான் எம்பி கூட்டம் கூட்டி திமுக எம்பியை வரவழைச்சு இங்கே எக்ஸ்போஸ் பண்ணிடுறது. அங்கே செஷன் முடியுது, அடுத்த நாளே இங்கே கூட்டம் கூட்டிட்டாங்க. இப்போ அப்போவே இதை பற்றி பேசும்போது நான் இதை கேள்வி எழுப்பியிருக்கிறேன். ஒருவேளை அதாவது இந்த செஷனில் தான் வரப்போகுது இந்த டீலிமிட்டேஷன், ஆமாம் அப்படின்ற அளவு அவசர பிரச்சனையாக உண்மையிலேயே அது இருக்கும் பட்சத்தில் அதில் ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டிய அவசரம் யாருக்கு இருக்குன்னா, இந்தியா கூட்டணிக்கு இருக்குது, அதன் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு இருக்குது. அப்போது இந்தியா கூட்டணி கட்சிகளின் கூட்டத்தை கூட்டி இதில் நாடாளுமன்றத்தில் ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸில் ஒரே நிலைப்பாடு எடுத்துன்னு எப்படி நம்ம போகிறது அப்படின்னு அங்கே பேசியிருக்கணும். அங்கே பேசாமல் தமிழ்நாட்டில் என்ன தனியாக இங்கே உனக்கு என்ன சொல்கிறாங்க? ஒன்று, தமிழ்நாட்டில் நடத்துகிறீங்களே, மற்ற ஸ்டேட் எதுலேயுமே அதை நடத்தலையே. இப்போ பெங்காலில் இருக்குது டிஎம்சி, சிபிஎம், காங்கிரஸ் இருக்குது, அங்கே எதனா கூட்டி பேசியிருக்கீங்களா? இங்கே மட்டும் என்ன தனியாக? அப்போ உனக்கு வேறு நோக்கம் இருக்குன்றதை இப்போ நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோம். அந்த அனைத்து எம்பிக்கள் கூட்டத்துக்கு வர முடியாதுன்னு கரெக்டாகவே முடிவு எடுத்துட்டாங்க டிஎம்கேல. அதுக்கு பிறகு சட்டமன்றத்தில் இவர் ஆதவ அர்ஜுனா பேசினார். பாருங்கள், ஃப்ரீஸ்ன்னு சொல்ல தயாராகுங்க, சொல்லுவாங்களா? அவங்க போகிறாங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு செய்தி வந்திருக்கு, இன்னும் வழக்கம் போல் அவர் கதை பேசினார். தீர்மானம் வந்துச்சு. தீர்மானத்தில் ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு ஒரு எதிர்கட்சி தலைவர் சொல்லிட்டாரு. அப்புறம் காத்து போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு பிரச்சனை. இப்போ சட்டமன்றத்தினுடைய பெரும்பான்மையின் தீர்மானம் அது. பாமக, பாஜக, அதிமுக இவங்க தான் ஒத்துக்கலைன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதேமாதிரி இவங்களும் நம்ம தேமுதிகவும் அது தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. மிச்சம் பேர் எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு முடிவு. இப்போ இவர் இங்கே போகிறாரு அமித்ஷாவோட கூட்டத்துக்கு, இந்த மாதிரி தென் மண்டல முதல்வர்கள் மாநாடாக போகிறாரு. ஓகே, அப்போ எங்கள் சட்டமன்ற தீர்மானம் இதுதான் அப்படின்னு சொல்கிறதுல இவருக்கு என்ன பிரச்சனை? ஒன்று, சட்டமன்ற தீர்மானத்தை விடுங்க, நீங்களும் உங்களுடைய தோழமை கட்சி காங்கிரஸும் தான் தீர்மானம் ஃப்ரீஸ் தான் போட்டிருக்கிறாங்க. நீங்கள் ஃப்ரீஸை ஒத்துக்கிறியா இல்லையான்னு கூட்டம் நடத்துனீங்க. அதுக்கு விசிகா, சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் தான் புரட்சியாளர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்டீங்க. அதை ஏன் சொல்லலை? இங்கே சவுத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான 5 ஸ்டேட், தமிழ்நாடு,
கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா. இப்போ இதில் வந்து 3 காங்கிரஸ் முதலமைச்சர்கள் இருக்காங்க. எல்லாம் உங்க ஆளுங்க தான். ஆமாம், காங்கிரஸ் முதலமைச்சர் இருக்காங்க. அங்க சொல்ல அவங்க நேற்று ஃப்ரீஸ் முடிவு எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அதை சொல்ல வேண்டியதானே. தாவேக்கா ஏன் வேறொன்றை சொல்லுகிறது அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்குறத காட்டிலும் காங்கிரஸ் கேட்கணும். காங்கிரஸுக்கு நேர்மை உணர்ச்சியோ சுயமரியாதை உணர்ச்சி அது இருக்குன்னு நம்ம பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. விட்டுருங்க. குறைஞ்சபட்சம் சூடு சுரணை இருந்தால் இப்படி தானே முடிவு எடுத்தோம், இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு அவங்க கேட்கணும். சரி, காங்கிரஸ் கேட்கல அப்படின்னா மற்ற கட்சிகள் இருக்காங்கல்ல, விசிகா, சிபிஐ, சிபிஎம், அந்த எம்பி கூட்டத்துக்கு போனவங்க, ஐயுஎம்எல், அவங்க கேட்கணும். அப்போ அவர்களும் கேட்கவில்லை இதை அப்படின்னு சொன்னால் அவர்களின் நிலையை பற்றி தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ என்ன உங்கள் நிலைப்பாடு என்ன அப்படின்னு என்ன கேட்டால், நான் அப்போவும் சொன்னேன் ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷனுக்கு திமுக குரல் கொடுக்க வேண்டும் அப்படின்றது தான். ஆனால் அது வந்து சிம்பிளான பிரச்சனை கிடையாது. டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒன்று இருக்குது, அது எதை வேணால் செய்யலாம். தொகுதிகள் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது ஜெரிமாண்டரிங் போகும். அந்த தலைப்பை பற்றி விரிவாக பேசியிருக்கிறோம். ஆமாம், அந்த விஷயங்களை 1.5 மணி நேரம் பேசியிருக்கிறோம். காங்கிரஸ் எதையும் அதெல்லாம் பேசலை இது வரைக்கும். காங்கிரஸ், திமுக இந்த ஒன்றிய மாநில உறவுகளுக்கான உயர்மட்ட குழு அமைத்து அதில் டீலிமிட்டேஷன் பற்றி ஒரு சாப்டர் எழுதியிருக்கிறாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு பக்க கட்டுரை அன்றைய முதல்வர் ஸ்டாலின் பெயரில் வந்து கட்டுரை வெளிவந்திருக்கு. அதில் இதனுடைய எல்லா அம்சங்களையும், இந்த இஷ்யூனுடைய எல்லா பரிமாணங்களையும் அதில் வந்து டீல் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைந்த பார்வையை காங்கிரஸ் உள்ளிட்ட எந்த கட்சியும் இதுவரையில் வைக்கவில்லை. இதெல்லாம் வைக்காமல் இருக்கும்போதே இப்படி சீன் போட்டாங்க. அது கட்டிக்காரன் புழுகு 8 நாள் தாங்காதுன்ற மாதிரி. இப்போ இங்கே அமித்ஷாவை பார்த்த உடனே முடிஞ்சிருச்சு, சோலி முடிஞ்சிருச்சு. அமித்ஷா அப்படி நிமிர்ந்து பார்த்துருப்பாரு. சரி, ரொம்ப ஈஸியான ஆள் தான் போல இருக்கு, ரொம்ப லெஃப்ட் ஹேண்டை டீல் பண்ணிக்கலாம் போல இருக்கு. ஆமாம், அதனால எழுதி எடுத்துகிட்டு போய் அதை படிச்சுட்டு வந்துட்டார். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, திமுக சார்பாக சில பேர் இல்லை இப்போ ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம 2 பேரும் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். இது கேட்ட உடனே கூட்டணி கட்சிகளுக்கு அதிர்ச்சியாகி இது நேரம் அறிக்கை விட்டுருக்கணும். இல்லை, அங்கேயே பேசியிருக்கீங்களா? சிவகுமாரே கேட்டிருக்கலாம்ல. என்னங்க எப்படி? சிவகுமார் கேட்கல, கூட தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கல்ல, மாணிக்கம் தாக்கூர், தோழர் திருமா, சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல், ஏதாவது இது வரைக்கும் அதை பற்றி கருத்து சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு தெரிஞ்சு? இல்லை, தெரியலையே. இப்போ அவங்க எல்லாம் கவலைப்படணும், நம்மளை இப்படி சந்தியில் விட்டு இப்படி பண்ணிட்டாங்களே. இல்லை இல்லை, இதில் திமுக சார்பில் சில பேர் பேசும்போது நாங்கள் தான் முதல்ல ஃபேர் டீலிமிட்டேஷன் சொன்னோம்ல, இப்போ கடைசியில் அந்த முடிவுக்கு நாங்கள் எடுத்த முடிவு தான் கரெக்டு, நீங்கள் அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறீங்க அப்படின்லாம் சில பேர் சொல்கிறாங்க. இந்த ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கும் இல்லை ஃப்ரீஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு 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 புரிதல் எப்படி, எதை நம்ம எடுத்துக்கிறது? பெரிய தலைப்பாச்சே, ரொம்ப நீங்கள் சுருக்கமாக சொல்லுங்க. இல்லை, ஃப்ரீஸ் என்பது 543 ஏற்கனவே 50 ஆண்டுகள் நிறுத்தி வைத்திருக்கிறோம். ஆமாம், மேலும் 25 ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைக்கணும். இது அந்த திமுக நியமித்த உயர்மட்ட குழு, அதன் முடிவு என்ன அப்படின்னா, மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் என்பது தென் மாநிலங்களும் வட மாநிலங்களும் ஒரு ஈக்குவல் நிலைமைக்கு வருவதற்கு இன்னும் 100 ஆண்டுகள் ஆகும். அதனால் 2126 வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணுறது தான், மக்கள் தொகையை வச்சு முடிவு பண்ணுறது அப்படின்னா அது வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணிடுறது தான் இதுக்கு தீர்வு அப்படின்றது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு வருது. ப்ரொபோர்ஷனலில் என்ன பிரச்சனை இருக்குது? நீங்கள் இப்படி 800 பேர் 900 பேர்னா பொதுக்கூட்டம் மாதிரி இருக்கும். நாடாளுமன்றம் ரெப்ரசன்டேஷன், பிரதிநிதித்துவம், பிரதிநிதிகளின் கருத்து விவாதம் என்பது இல்லாமல் கும்பல் கோயந்தா போட்டு கை தூக்குறது தான் நடக்குமே தவிர அங்கே எதுவும் நடக்காது அப்படின்றது அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதோட நாடாளுமன்ற பிரதிநிதி இவ்வளோ லட்சம் பேருக்கு இவ்வளோ பேர் இருக்கணுன்ற சட்டம்லாம் இல்லை. அமெரிக்காவில் 1929 அப்போது அதை போல் 3 மடங்கு ஆயிடுச்சு மக்கள் தொகை. இந்தியாவிலையும் அதே மாதிரி 3 மடங்கு ஆயிருக்குது. இந்த பீரியடில் 3 மடங்கு ஆயிருக்குது. 3 மடங்கு ஆனாலும் இதுதான் எண்ணிக்கை அப்படின்னு அவங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஒரு நாட்டுக்கு சட்டம் இயற்றக்கூடிய அமைப்பில் இவ்வளவு பேருக்கு இவ்வளவுன்றது முக்கியம் இல்லை. அவங்க வந்து நாட்டுக்கு தேவையான சட்டத்தை இயற்றுப்பவர்கள். நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ப்ரொபோர்ஷனை எம்எல்ஏக்கு வச்சுக்கலாம், எம்எல்ஏ எண்ணிக்கை கூட்டிக்கலாம். அவங்க வந்து அந்த 1 man 1 vote அப்படின்றத அங்கே வச்சுக்கலாம். இங்கே வந்து என்னங்க, தமிழ்நாட்டில் 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி, யூபியில் 30 லட்சம் பேருக்கு ஒரு எம்பியா? இயல்பான ஒரு கேள்வி. அதை வந்து பார்க்க வேண்டிய அவசியம் எம்பி விஷயத்தில் இல்லை, எம்எல்ஏ விஷயத்தில் நீங்கள் அதை வைத்து கொள்ளலாம். இது ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க, ராஜ்யசபா
என்பது வந்து மாநிலங்களவை, அதில் வந்து ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். இப்போ வந்து திரும்ப லோக்சபாவினுடைய ஒரு கார்பன் காப்பி மாதிரி அப்படி தான் இருக்குது. அசம்பிளி ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ப அங்கே வந்து ராஜ்யசபா ரெப்ரசன்டேஷன் வருது. அப்போ அப்படி இருக்கக்கூடாது. யூபிக்கு 2 பிரதிநிதி அப்படின்னா திரிபுராவுக்கும் 2 தான், மணிப்பூருக்கும் 2 தான், தமிழ்நாட்டுக்கும் 2 தான், கோவாவுக்கும் 2 தான். அப்படி தான் வந்து இருக்கணும். இதுதான் உலகெங்கும் இருக்குது, அமெரிக்காலையும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போ அந்த முறை மாநிலங்களவையில் கடைப்பிடிக்கப்படணும். இதை நாங்கள் இப்போ புதுசாக கண்டுபிடிச்சு சொல்லலை. ராஜமன்னார் குழு அறிக்கையிலே இது இருக்குது. இதை அமல்படுத்துவதன் மூலம் தான் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷனை கொண்டு வர முடியும். ரெண்டாவது, இறுதியாக ரொம்ப ஃபைனலாக மிக முக்கியமானது, டீலிமிட்டேஷன் கமிஷன் என்ற அந்த குழு வந்து ஒரு தேர்தல் ஆணையர், ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி இவங்களை கொண்டது. அவர்களுக்கு கீழே வந்து அந்த மாநிலத்தை சேர்ந்த 5 எம்எல்ஏ 5 எம்பி அவங்க ஆலோசகர்கள் மாதிரி தான் வருவாங்க. இந்த மேலே இருக்கிறவங்களை நியமிக்கிற அதிகாரம் என்பது ஒன்றிய அரசுகிட்ட இருக்குது. ஒன்றிய அரசு யாரை விரும்புதோ அதை நியமிக்கலாம், நம்ம தேர்தல் ஆணையம் மாதிரி. அதனால் அது ஒருதலை பட்சமாக இருக்கும், அது நடுநிலையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போது அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் எப்படி இருக்கணும் என்பதை நாடாளுமன்றம் தான் ஒரு சட்டத்தின் மூலம் நிறைவேற்றுகிறது. அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் என்பது முற்றிலும் ஒன்றிய அரசின் அதிகாரத்தில் இருக்கக்கூடாது. மாநிலத்துக்குன்னு ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து இருக்கணும். அதில் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னாக்கா, ஸ்டேட் அசம்பிளிக்கான டீலிமிட்டேஷன் மாநில அளவில் இருக்கணும், சென்ட்ரலுக்கான அதிகாரத்தை வந்து ஒன்றியத்தில் வச்சுக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் அதில் மாநில பிரதிநிதிகளுக்கு தீர்மானிக்கின்ற அதிகாரம் இருக்கணும். அவங்க பண்ணுறதான் முடிவு என்று இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது யார் அந்த குழுவை நியமிக்கிறார்களோ அந்த ஆளும் கட்சி இருக்கு இல்லையா, அவங்களுக்கு சாதகமாக தான் முடியும். அது நடுநிலை என்பது இருக்காது. அப்படி ஒருதலை பட்சமாக நியமிக்கப்படுகின்ற டீலிமிட்டேஷன் கமிஷன் என்ன செய்யும் அப்படின்னா, டீலிமிட்டேஷன் கமிஷனின் பணிகள் என்ன அப்படின்ற பாயிண்ட் வந்து, ஒன்று, மக்கள் தொகை விகிதத்தின் அடிப்படையில் பிரதிநிதியை வந்து தீர்மானிக்கிறது. அப்புறம் தொகுதி எல்லைகளை மறுவரையறை செய்வது. மூணாவது, எது ரிசர்வ் கான்ஸ்டிடுவன்சி, அது தலித்துக்கான ரிசர்வேஷனாக இருக்கலாம், எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன், ஆர் பெண்கள் ரிசர்வேஷன் வந்தால் அது, இதை தீர்மானிப்பது அவருடைய கணக்கில் இருக்குது. இதில் ஒன்றிய அரசால் நியமிக்கப்படுகின்ற டீலிமிட்டேஷன் கமிஷன் யோக்கியமாக நடந்து கொள்வதில்லை என்பதற்கான சமீபத்திய சான்று அஸ்ஸாம் மற்றும் காஷ்மீர் 2 இடத்துலையும் அவங்க எப்படி ஜெரிமாண்டரிங் பண்ணி சிறுபான்மையினர் இஸ்லாமிய மக்களை வந்து அவங்களுடைய வாக்குகளுக்கு 5 காசு பயன் இல்லை என்ற அளவுக்கு அவங்கள ஒதுக்கி இருக்கிறாங்க. தொகுதிகள் வந்து அவங்க எப்போவுமே மைனாரிட்டியாக இருக்கிற மாதிரி எப்படி மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. இது வந்து முஸ்லீம்களுக்கு நடக்கிறதுன்னு இல்லை, எல்லா ஊருடைய எல்லா டேட்டாவும் அவங்க கையில் இருக்குது. இப்போ சென்சஸ் டேட்டாவும் வரப்போகுது. இதை வைத்துக்கொண்டு பூத் லெவல் வரைக்கும் ஒரு பூத்தில் யாருக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குது, விழுந்துருக்குது போன தேர்தலில், முந்தின தேர்தலில், எல்லா டேட்டாவும் வந்து அவங்க கையில் இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க தொகுதி மறுவரையறை செய்வது ஈஸி. நிரந்தரமாக பாஜக இந்தியாவில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற மாதிரி வந்துடும். அப்போ அதனால் இதில் இந்த பிரச்சனையிலே ரொம்ப இதனுடைய பிரச்சனையின் இதயம் போன்றது எது அப்படின்னாக்கா, டீலிமிட்டேஷன் கமிஷன் எப்படி இருக்கணும், அதை வந்து கட்டுப்படுத்துவது அப்படின்றது தான் முக்கியமானது. அப்படின்றத இதெல்லாம் தமிழ்நாடு அரசு நியமித்த குழு வந்து விளக்கியிருக்கு. இது எதையும் தாவேகாவோ காங்கிரஸோ இன்னும் பிற கட்சிகளோ எந்த விதத்திலும் சொல்லவில்லை. இவ்வளோ சிக்கல்கள் இருக்கு. இத்தனை சிக்கல்கள் இருக்கிறத திமுக காரங்களும் படிக்கவில்லை. பெரும்பான்மையான திமுக காரர்களும் நம்ம நியமித்த குழு என்ன சொல்லியிருக்குது அப்படின்னு அவங்களும் படிக்கல. ஃபேர் டீலிமிட்டேஷன், இப்போ ஃபேர்னா எது ஃபேரு? உங்கள் கலர் ஃபேரா, என் கலர் ஃபேரா, அவர் கலர் ஃபேரா? ஃபேர் அப்படின்றது ஒரு சப்ஜெக்டிவ் நோஷன், வெறும் நம்பர்ஸ் மட்டும், அபிப்பிராயம். பார்ப்பவர்கள் கண்களில் தான் அழகு இருக்கிறது அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்களுக்கு அவங்க மனைவி அழகு, ஃபேர்னா ஃபேர்னு அப்படி போயிடும். வாட் இஸ் ஃபேர், எது ஃபேர்ன்றது தான் அந்த கமிஷன் அறிக்கை சொல்லுது. எப்படி இருந்தால் அது ஃபேராக இருக்கும் அப்படின்றத அந்த குழு சொல்லுது. அதனால திமுக குழு சொல்ற ஃபேரை நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு திமுக தரப்புல இருந்தும் வரல, தாவேகா தரப்புல இருந்து. திமுக தரப்புல அப்படி புரிந்து கொண்டு சொல்லல. அவங்க ஒரே ஒரு பாயிண்ட் தான் புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த பாயிண்ட் என்னன்னா, 7.2 எங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அது ஃபேர், நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. என்ன வேணா பண்ணிக்கலாம். 7.2 சந்தோஷமா பிஜேபி கொடுத்துரும். கொடுத்துட்டு அவங்க தொகுதி மறுவரையறை செய்யும் போது
ஜன்மத்துக்கும் திமுக ஜெயிக்க முடியாது. அந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதை செய்வார்கள். இதுதான் டீலிமிட்டேஷன் உடைய இஷ்யூ. அப்போது பேச வேண்டிய விஷயங்கள் வந்து இதெல்லாம் தான். இதுக்குள்ளே எதுவும் பேசாமல் பொதுவாக இந்த மாதிரி இவங்க சும்மா ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்னு இதை பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் துயரம். வேதனையான ஒரு விஷயமா இருக்கு. இவங்க அதுவும் ஒரு வாரத்துக்குள்ள மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. போட்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியே அதிர்ச்சியாக இருக்கும். இல்லை, இதில் ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குது. ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் கேட்குறோம் இல்லையா, பண்ண முடியாது ஃப்ரீஸ் அப்படின்னு பிஜேபி சொல்லிடுது இல்லையா. ஃப்ரீஸ் பண்ணோம்னா 2/3 வேணும். அதாவது இதுக்கு முன்னால் 2 முறை ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். எப்போ இந்திரா காந்தி காலத்திலையும் அதற்கு பிறகு வாஜ்பாய் பிரதமராக இருந்த போதும் 2 முறையும் நாடாளுமன்றம் ஒரு மனதாக இதை நிறைவேற்றியது. இன்னைக்கு அப்படி ஒரு மனதாக நிறைவேற்றும் நிலை இல்லை. அப்போ 2/3 வேண்டி இருக்குது. 2/3 எதிர்கட்சிகிட்ட இருக்கா? காங்கிரஸ் ஃப்ரீஸ்ன்னு தீர்மானம் போடலாம். ஒன்ட்ட சிம்பிள் மெஜாரிட்டியே கிடையாது. ஆமாம், 2/3 எப்படி கொண்டு வருவேன்? இப்போ பிஜேபி முடியாதுன்னு சொல்லிடுது. அப்புறம் என்ன அப்படின்னா அப்புறம் தான் இருக்குது. அப்புறம் சென்சஸ் நடக்குது ஆட்டோமேட்டிக்காக. ஆமாம், 27 இது சென்சஸ் வந்துடும். சென்சஸ் முடிந்த உடனே மக்கள் தொகை அடிப்படையில் டீலிமிட்டேஷன் பண்ணணும். மக்கள் தொகை அடிப்படையில்னா ஆஸ் ஃபார் அஸ் ப்ராக்டிகபிள் என்ற அளவு சமமாக பிரிக்கப்பட வேண்டும். அப்படின்னா என்ன நடக்கும்னாக்கா நம்ம தொகுதி 29க்கு போயிடும் இப்போ உள்ள நிலையில். அப்படி ஒரேடியாக பிஜேபி தள்ளாது. அப்போ ஏதாவது ஒரு இதுக்கு கொண்டு வரதுக்கு வந்து முயற்சி பண்ணுவாங்க. அப்போ இந்த பிரச்சனையை எப்படி பார்க்கணும்னா, சும்மா ஃப்ரீஸ்ன்னு கேட்டுட்டு மட்டும் நிறுத்தினாக்க ஃப்ரீஸ் கிடைக்கலன்னா ஒரு தொழிற்சங்கத்தில் ஒரு போராட்டமே நடத்துகிறோம். ஒரு கோரிக்கை, எனக்கு 1000 ரூபா சம்பள உயர்வு வேணும், அப்புறமா இந்த மாதிரி ப்ரொமோஷன் வேணும், இந்த வீட்டு வாடகை படி இந்த படி வேணும், இதெல்லாம் கேட்குறோம். சரிப்பா 1000 ரூபா கொடுக்க மாட்டான், என்னன்னாக்க நம்ம ஒத்துக்கலாம். எதுக்கு ஒத்துக்கலாம் அப்படின்னு எங்கேயுமே எந்த டீலிங்லையும் தொகுதி பங்கீடு கூட்டணி கட்சியிலையும் பேசுவாங்கல்ல, அப்படி ஒன்று இருக்கும். ஃப்ரீஸ் கேட்குறீங்க, கிடைக்கல, அவன் முடியாதுன்ட்டா அடுத்தது என்ன என்ற பிளான் பி உங்கள்கிட்ட என்ன இருக்குது? இந்த பிரச்சனையை பற்றி என்ன ஆராய்ந்திருக்கிறீர்கள் என்றால் துயரம் இதுவரை இல்லை. காங்கிரஸ் பேசலை, திமுக அதில் சீரியஸாக கவனம் செலுத்தணும். அதில் இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் விஷயத்தில் அவர்கள் கவனம் செலுத்தவில்லை என்பது தான் அபாயகரமானது. அதனால் இது திமுக பிரச்சனை, காங்கிரஸ் தாவேகா பிரச்சனை இல்லை. இது தமிழ்நாட்டு மக்கள் மற்றும் மாநிலங்களின் உரிமை குறித்த பிரச்சனை. அந்த கோணத்தில் இதை நம்ம பார்க்கணும். ரொம்ப விரிவான ஒரு உரையாடல் தொடர். உங்களுடைய நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி தொடர். நன்றி.